ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மனதுக்கு பிடித்த மனம் எபிசோட் 3. இன்றைக்கி எங்களோட ஒரு டீச்சரிட, எங்களோட ஹோம் சயின்ஸ் டீச்சரிட ஒரு வேஃபர் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏதோ ஒன்று குக் பண்ணினது என்று சொல்லி நான் செய்தது. ஸோ வாங்க போய் பார்ப்போம் இப்படி செய்கிறேன்னு சொல்லி. இந்த வேஃபர் சாக்லேட்டுக்கு முதல்ல சாக்லேட்டை நாங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலி இந்த பார்ட் எங்களோட டீச்சர் தான் செய்தவ. நான் கேட்பரி சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கும் ஒரு கொஞ்சமாக இந்த கம்பவுண்ட் சாக்லேட்டும் இருந்தால் போடுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்பரி சாக்லேட்டே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நார்மலாக ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட். நாங்கள் அந்த டைமில் அந்த கெண்டோஸ் சாக்லேட் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கெண்டோஸ் சாக்லேட் தான் எடுத்து இப்படி உருக்கி எடுத்தவ. ஏண்டா இது நெருப்பண்டபடியாக எங்களை விடை இல்லை அவள் செய்கிறதுக்கு. நாங்கள் ஹார்ட்லி ஒரு 9-10 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது செய்தது. அதாவது சமையல்ன்ற ஒரு விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது இதில் தான். அப்போ எங்களை எல்லாரையும் ஒரு சிட்சட் கொண்டு வர சொல்லிட்டு, அந்த சிட்சட் அங்கே அந்த கிட்கட் மாதிரி இருக்கும். ஆனால் அது ஸ்ரீலங்காவில் அந்த டைமில் நாங்கள் சின்னனாக இருக்கேக்க அது இருந்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் கொண்டு போனாங்க ஆக்சுவலி. அப்போ சாக்லேட் எல்லாம் கொண்டு போய் அவள் தான் எங்களுக்கு செய்து தந்தவ. அவள் எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்ண்டே சொல்லலாம். ஏண்டா அவள் சில விஷயங்கள் எங்களுக்கு சொன்னது. ஹோம் சயின்ஸ் டீச்சர் அவள் சொன்ன சில விஷயங்கள் நான் இப்போயுமே லைஃப்பில் அதாவது இந்த கிச்சனுக்குள்ளே நான் கட்டாயம் கடைப்பிடிக்கிற விஷயங்களாக இருக்கும். நான் அப்பப்போ அவள் கட்டாயம் யோசித்து பார்ப்பேன். இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு அவவுமே ஒரு ரீசன். கட்டாயம் இதை பதிவிடணுமென்ற ஒரு ஆசையும் தான் இந்த சீரீஸை பற்றி நான் இதுவும் இன்னொரு ரெசிப்பியும் நான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த 2 ரெசிப்பியை பற்றி யோசிக்கும் போது தான் கட்டாயம் நான் இந்த சீரீஸை செய்யணுமென்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதாவது சாக்லேட் நல்லா கொஞ்சம் உருக தொடங்கினோன்னா கொஞ்சம் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட கொஞ்சமாக பட்டர் போட்டு அதையும் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கொள்ளுவோம். விஜி டீச்சர் நான் சின்னல படித்த ஸ்கூலில் அவள் ஹோம் சயின்ஸ் டீச்சர். அப்போ எங்களுக்கு அந்த ஹோம் சயின்ஸ் பாடம்ன்றது 5ஆம் வகுப்புலன்னு நினைக்கிறேன். அந்த வகுப்பில் வரும். 5ஆம் வகுப்பா 6ஆம் வகுப்பான்னு எனக்கு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் அது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஹோம் சயின்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்தது. அப்போ அவள் தான் எங்களுக்கு டீச்சர். அவள் அவ்வளவு அந்த ஒரு மாதிரி சரியான டிசிப்ளின்டாக இருப்பாள். எனக்கு அவ்வளோ சரியான விருப்பம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சாக்லேட் உருகிட்டுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையாக சரியான சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் பீனட் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த வேஃபர்ஸ், கடையில் வாங்குகிற வேஃபர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வேஃபர்ஸ் சும்மா நாங்கள் என்ன பிராண்ட் வேணுமானாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அந்த வேஃபர்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பீனட் பட்டர் இப்போ இப்படி தான் இருக்குது. நாங்கள் பீனட் பட்டரை சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஒரு 2 வேஃபர்ஸை வச்சு பீனட் பட்டரை சாண்ட்விச் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் நாங்கள் மேலால் கோட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான் வேலை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதை செய்து நாங்கள் கையெல்லாம் பிரட்டி, சின்னனில் கையெல்லாம் பிரட்டி எல்லாம் செய்து கடைசியில் எல்லாம் கழுவி வடிவாக எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு என்னத்தான் விட்டவ கொண்டே பிரின்சிபலுக்கு கொடுக்க சொல்லி, அப்போ நான் தான் கொண்டு போய் ஒரு ட்ரேயில் வச்சு கொண்டு போய் எங்களோட பிரின்சிபலுக்கு கொடுத்தினான். அப்போ டீச்சர்ஸ்னால் அவள் நிறைய சாப்பிடக்கூடாது, என்னடா அவளுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு. நான் இதை கேட்டுட்டு போய் நேராக பிரின்சிபல்கிட்ட, நீங்கள் பெரிய துண்டாக சாப்பிடாதீங்க, ஏண்டா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரே சிரிப்பு பிரின்சிபலுக்கு. நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், பிரின்சிபல் அதெல்லாம் யோசிக்காமல் நாங்கள் எவ்வளவு பயமே இல்லாமல் தைரியமாக சில விஷயங்களை அப்போ நாங்கள் கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை தானே, அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை. மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறோம். அதெல்லாம் நாங்கள் வளர அப்படியே சிச்சி அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அப்படி இருந்தது எங்களோட அந்த டைம்லேயோ இப்போயோ அப்படி இருந்தது அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன். மனசில் பட்டதை வடிவாக சொல்லி மனசில் எதையும் வச்சுக்கொள்ளாமல் இருந்து கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கிறது அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, இப்போ நாங்கள் விஜி மிஸ்ஸிட கடைக்கு போவோம். அப்போ அவ எனக்கு சொல்லித்தந்த பாடம் என்னென்னா, நீ சமைக்கிறது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீ சமைக்க நீ எதையும் கலைக்காமல் சமைக்கணும். அதாவது நீ சமைச்சின்னு சொல்லிச்சுன்னா சமைச்சு முடிஞ்சோன்னு இடத்த க்ளீன் பண்ணி, அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ எல்லாத்தையும் கச்சண்டு வச்சுக்கொண்டு நீ எவ்வளவு நல்லா சமைச்சாலுமே அந்த சாப்பாடு ருசிக்காது அப்படின்னு சொல்லுவாள்.
அவள் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாள். என்னென்னா அவங்களோட வீட்டில் வந்து இந்த சீனி அதுகளெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாகவே மூட்டையாக வச்சுருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அம்மா அப்பா இல்லாத டைமில் இவட அண்ணன் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்திருக்காங்க, சீனி முட்டை பட்டர் எல்லாம் எடுத்து கேக் செய்திருக்காங்க. கேக் செய்துட்டு அப்போ கேக் செய்து அப்படி அதை அடுப்பில் வச்சு இதன்றிருக்காங்க, பேக் பண்ண வச்சுருக்காங்க போல். அது இவங்களோட அளவு ஏதோ பிழைச்சி அது கேக் வந்து பிஸ்கட் மாதிரி வந்துட்டுது. அப்போ அவங்களோட அம்மா அப்பா வெளியால் இருந்து வந்த உடனே இவங்க வந்து வெளியிலேருந்து வந்து அவங்க கழிச்சிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த பிஸ்கட்டை கொண்டே கொடுத்துருக்காங்க. அப்போ அம்மா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, இது வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மா சொல்லியிருக்கா அவருக்கு, நீ வந்து கேக் பிள்ளையாக வந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ எனக்கு இந்த கேக்கை கொண்டு தரும் வரையும் நீ கேக் செய்ததே எனக்கு தெரியாது. ஏனெண்டா கிச்சனில் எந்த வித்தியாசமும் தெரியலை, நான் வச்சுட்டு போன மாதிரி அவ்வளவு க்ளீனாக அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நீ இப்படித்தான் சமைக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், இது வந்து ஒரு டிசிப்ளின் இதுன்னு சொல்லி எனக்கு அம்மா சொன்னேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த வேஃபர் சாக்லேட் செய்யக்க டீச்சர் வந்து எனக்கு கதை சொன்னவன். நான் சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு அது அப்படியே ஞாபகம் இருக்குது. இப்பையும் நான் சமைக்க நான் யோசிக்கிறது, நான் எவ்வளோ தூரத்துக்கு சமைக்கிறேனோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடத்த திருப்பி க்ளீனாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வைக்கணுமன்றதுல நான் சரியான குறியாக இருப்பேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சில நேரத்தில் செய்யணுமென்றே யோசிக்க தோணும், அப்படியே போட்டு போக ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த சின்ன வயசில் எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சில பேர் சொன்னால் அது அப்படியே மனசில் பதிகிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த விஷயம் ஒன்றுக்காகவே எனக்கு அவள் பிடிக்கும். அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி, அதனால் அவள் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்பா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கதைப்பா, ஆனால் வந்து டிசிப்ளின்டாக இருப்பா. அவள் சாரி கட்டுறது வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். கொண்டை போட்டுட்டு வருவா, அப்போவே அந்த கொண்டை வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். காலையிலேருந்து பின்னேரம் வரையுமே அது அப்படியே இருக்கும். அங்கால இங்கால முடியெல்லாம் சிலும்பாது. அது வந்து என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு அவள் பார்த்து ஆச்சரியம், இவ எப்படி இருக்கிறா, இவ எப்படி இப்படி இருக்கா, இவ எப்படி இப்படி இருக்கான்னு சொல்லி. டீச்சர் இப்போ எங்கன்ற எனக்கு கண்டாக்ட் எல்லாம் இல்லை, ஆனால் அவளோட ஞாபகம் எனக்கு அப்படியே இருக்குது. ஸோ அவள் எங்களுக்கு முதல் சொல்லித்தந்த ரெசிபி தான் இந்த சாக்லேட் வேஃபர் ரெசிபி. கடையில் சிம்பிளாக வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம், ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம், அவங்களோட சேர்ந்து ஹாலிடே டைமில் எல்லாம் இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, அவ்வளோதான். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ஆனால் பரவாயில்லை, அது அப்படித்தான் செய்கிறது. ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் இல்லை, நாங்கள் இப்படித்தான் செய்தனாங்க, அதை நான் அப்படியே உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதை வந்து இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போது கொஞ்சம் அந்த கொலகொலண்டு இல்லாமல் ஐசிங், அதாவது சாக்லேட், மெல்டட் சாக்லேட் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா காணும், ஃப்ரீசர் தேவையில்லை. ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சாலே ஓகே ஆகிடும். இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து நாங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சின்ன பார்ட்டிஸுக்கு நீங்கள் சின்ன வெட்டிட்டு கூட செய்யலாம். இந்த அல்லது வந்து இப்போ சின்ன வேஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். சின்ன பைட்ஸ் மாதிரி, பைட் சைஸ் இதுவும் வந்து நீங்கள் செய்யலாம். பார்ட்டிஸுக்கு செய்யலாம், பர்த்டே பார்ட்டிஸுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவே நீங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து செய்யலாம். ஏண்டா நெருப்பு வந்து நீங்கள் வந்து அதை வந்து இது மெல்ட் பண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அது நீங்கள் நெருப்பில் கூட நீங்கள் வைக்க தேவையில்லை. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் மைக்ரோவேவில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் காணாதுன்னா இன்னொரு 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா மெல்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் எதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. கட்டாயம் செய்து பாருங்கள். எனக்கு எப்போ இந்த கிட்கேட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டாலுமே வந்து இந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அவ்வளவு மெஸ்ஸியாக்கி வெள்ளை யூனிஃபார்ம் எல்லாம் அவள் வந்து ஏப்ரன் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாள். ஏப்ரன் எல்லாம் போட்டுட்டு தான் செய்தனாங்க. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமென்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம். சூப்பரான ஒரு நினைவு அது. யாருக்குமே ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு நல்ல நினைவு தானே. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் ஃபைனல் அவுட்லுக் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சுது, நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுது. அதே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.